பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இன்றைக்கு 1/6/2026 திங்கட்கிழமை பிற்பகல் சரியாக 2:35. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானோடைய ஒரு தெளிவான வழி நடத்துதலின்படி காலையிலே புறப்பட்டு 6 மணிக்கு போய் என்னுடைய மகனை சந்தித்து அவருடைய திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த வடிப்புகளை ஆன்லைன் மூலமாக என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து அப்டேட் பண்ணுவதற்காக நான் புறப்பட்டு போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? போய் மகனை பார்த்து மகனிடத்தில் இந்த விவரத்தெல்லாம் சொல்லி அப்புறம் மகனோடு கூட கம்ப்யூட்டரில் உட்காந்து அதை முயற்சி பண்ணோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? சரி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆச்சு, மொபைல் டேட்டா ஓப்பன் ஆச்சு. அப்புறம் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை உள்ளே கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போய் பதிவுத்துறைக்குள்ளே போய் அப்புறம் திருமண பதிவுக்குள்ளே போய் அப்புறம் இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டப்படி திருமண பதிவு அந்த இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் இருப்பு காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அது வந்தது. ஒரு 2-3 தடவை அப்படி வந்தது, சரிங்களா? கிறிஸ்தவ திருமணம் பதிவு அதுவரை போகும். அதுக்குள்ளே போவதுக்கு ட்ரை பண்ணும்போது அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு வரும். அன்பானவர்களே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி என் பேரெலாம் மேலே வந்துடும், சரிங்களா? மேலே என் பேர் வந்துடும், தெய்வாதிசயம் டிகே அப்படின்லாம் மேலே வந்துடும். ஆனால் கிறிஸ்தவ திருமண பதிவுக்குள்ளே போகலை. ஆனாலும் பையன் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வேறு எதுலேயோ போய் உள்ளே போய் இது பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு, சரிங்களா? ஆண்டவர் கிருபையினால் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த ஃபார்ம், அந்த படிவம் ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? அது ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்படி பண்ணு, இந்த கிறிஸ்தவ திருமண சான்றிதழில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை தவறுகள் இல்லாமல், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இதில் இருக்க மாதிரி அங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டில் எனக்குள்ள என் பேர் கேட்டுது, அப்புறம் என்னுடைய இன்சியல் கேட்டுது, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிங்களா பிரைட் க்ரூம்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தது. பிரைட் க்ரூம்ஸ் டீட்டெயிலுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டில் பையனுக்குள்ளே பேரை கரெக்டாக பதிவு பண்ணி அப்புறம் அவனுக்குள்ள இன்சியல் அது தனியாக ஒவ்வொரு காலம் இருக்குது தனித்தனியாக. அப்புறம் அது கொடுத்து அப்போ அவனுக்குள்ள வயசு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணி அப்புறம் பேச்சுலர் கண்டிஷன், பேச்சுலர் அப்படிங்கிறது இது பண்ணிட்டு அப்புறம் வேலை என்ன வேலை அப்படிங்கிறக்கூடியதில் ஒரு 4 ஆப்ஷன் இருந்து அந்த 4 ஆப்ஷனில் பாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை, ஆனால் அதர்ஸ் அப்படின்னு இருந்து. அப்போ அதில் அதர்ஸ் கொடு அப்படின்னு அதர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேலை அப்படிங்கிறதுல வந்து அதில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்லி அதில் பாஸ்டர் வந்து அப்படி அதெல்லாம் பண்ணிவிட்டு பையனுக்குள்ள டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு பிரைடுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே போகலை, நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலை. காரணம் சர்வர் ஸ்லோ, சரிங்களா? சர்வர் ஸ்லோ ஆனாலும் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? கிறிஸ்தவ திருமண பதிவு ஆன்லைனில் நான் ஃபஸ்ட்டில் 2 கல்யாணம் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே டிஆர் ஆஃபீஸில் தான் பண்ணாங்க. நான் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இது பண்ணுவேன், அவங்க தான் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றி அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்மளே பண்ணணும்னு சொல்லி ஆன்லைனில் இது பண்ணியிருக்கனால எனக்கும் புதுசு, எப்படின்னு தெரியல. அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போராடி எடுத்து அன்பானவர்களை இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் அதை லாகின் பண்ணி உள்ளே போய் பையனுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, பதிவு பண்ணியாச்சு. அப்புறம் சர்வர் ஸ்லோவாக இருக்குது, அதனால் நான் நைட்டு பார்க்குறேன் அப்படின்னா நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்
அப்புறம் நான் நைட் பார்த்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இது பண்ணேன். நைட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணேன், ஃபோனில் பேசி எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னா. சரிங்களா, சரி ஓகே அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பான தெய்வ பிள்ளைகளை திரும்ப வந்தேன். 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இது என்ன கஷ்டப்படணுமோ என்ன செய்யணுமோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தான் இருந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் கிருபையினால் என்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்து அது ஓப்பன் ஆகிடுச்சு. மகனுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணியாச்சு. இனிமேல் மருமகளுக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும். அவங்க 2 பேருடைய ஆதார் கார்டு, டிசி, அப்புறம் ரேஷன் கார்டு, ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அறிக்கை வாஸ்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கிறிஸ்தவ திருமண சான்றிதழ், இதெல்லாம் பதிவு பண்ணணும். இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். சரிங்களா, அதுக்குள்ளே பிடிஎஃப் இல்லைன்னா போட்டா, சரிங்களா, அதை அதில் அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ், விட்னஸ், சாட்சி யார் கையெழுத்து போட்டா அப்படிங்கிற அவங்களுக்குள்ள பேர், அவங்களுக்குள்ள அட்ரஸ், அதெல்லாம் அது பண்ணணும். அப்புறம் மேரேஜ் பேன்ஸ், கிறிஸ்தவ திருமணம் அப்படின்னாலே பேன்ஸ் தான் வரும். அது அங்கே பேன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மேரேஜை பதிவு பண்ணும்போது இந்த பேட்டர்ன் கிடையாது. என் மேரேஜ் இன்னொரு பாஸ்டர் நடத்துனது. அவர் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கினவர். சரிங்களா, அதனால் என்னுடைய மேரேஜ் இந்த பேட்டர்னில் வரல, அது வேறு பேட்டர்னில் வந்தது. ஆனால் நான் கவர்மெண்ட் லைசன்ஸு கிடையாது. நான் கிறிஸ்தவ திருமண பதிவாளர். ஆகவே எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரல. இப்போ என் பையனுக்கு நான் பண்ணும்போது எனக்குள்ளதுலேருந்து டைரெக்டாக நான் பண்ணிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸாக அது சப்மிட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அப்புறம் அந்த ஃபைல் நம்பர், அந்த ஆன்லைன் ஃபைல் நம்பர், அதோட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த இதை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் டிஆர் ஆஃபீஸில் போய் பார்க்கணும் நேரில். அது சக்ஸஸ் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அப்புறம் எல்லா விவரங்களையும், எல்லா ரெஜிஸ்டர் இதெல்லாம் கொண்டு போய் டிஆர் ஆஃபீஸில் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அப்புறம் ஏன்ட்ட இருக்க இதெல்லாம் வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ஆதார் கார்டு, அப்புறம் அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸில் வச்சுருப்பேன். அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ஆதார் கார்டு, அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டு, அவங்க டிசி, அப்புறம் வேறு என்ன, அவங்களுக்குள்ள ரேஷன் கார்டு, அப்புறம் அவங்களுக்குள்ள ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டு, அவங்களுக்குள்ள அறிக்கை வாஸ்த முன் அறிக்கை பின் அறிக்கை அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கிறிஸ்தவ திருமண சான்றிதழ், இதெல்லாம் அவங்கக்கிட்ட காட்டுவேன். அதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதே மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணால் அவங்க அங்கே பார்த்து ஓகே கொடுத்து விட்ருவாங்க. சரிங்களா, அவங்க அதை ஓகே பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் பதிவுத்துறை தலைவர் அவங்க ஆஃபீஸில் அதை வெரிஃபை பண்ணி அவங்க அதை ஓகே பண்ணி விட்டாங்கன்னா இந்த டிக் வந்துடும். என் பையனுக்கு பண்ணனால எனக்குள்ள சான்றிதழில் அந்த டிக் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ சரிங்களா, எனக்கும் அந்த டிக் வந்துடும். அப்படி வந்துட்டு கதையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இமெயிலில் சர்டிஃபிகேட்டை அனுப்புவாங்க. அந்த சர்டிஃபிகேட் உள்ள எக்ஸ்ட்ராக்டு, சரிங்களா, பணம் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த பணத்தை அவங்க கட்டுவாங்க, என் பையன் கட்டினா என் பையனுக்குள்ள இமெயிலுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரை இந்த இதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவ திருமண பதிவு ஆன்லைனில் இது தான் ஃபஸ்ட்டு. நான் என்னவோ நினச்சேன், என் மேரேஜும் பண்ண முடியாது, என் பையன் மேரேஜும் பண்ண முடியாது, யாருக்கு தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பாருங்கள், ஆண்டவர் இத்தனை வருஷம் கடந்தாலும் முதல்ல என்னுடைய மேரேஜை பதிவு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என் பையனுக்குரிய மேரேஜ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி அதை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.